கோடிங் அஜாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் தனி பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காமிச்சோம்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து தனியாக ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோலர் வந்து கேட்டகரின்னு ஒரு கண்ட்ரோலர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ சிஐ கண்ட்ரோலர் கேட்டகரின்னு வச்சுக்கிறேன். category.phpன்னு ஒரு ஃபைல் நேம் சேவ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஹோமில் நம்ம எப்படி நம்ம பேஜ் ரெண்டர் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு ஹிப்பர் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம ரெண்டர்ன்றதுக்குள்ளே அந்த பேஜ் நம்ம லோட் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அது புரிஞ்சிருக்கும். இதில் நான் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கஸ்டம் ஹெல்ப்பரில் ரெண்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஹெட்டர் ஃபுட்டர் வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் வரனால அது நான் ஹெட்டர் ஃபுட்டர் இங்கே வந்து நான் காமனாக இங்கே வச்சுட்டு என்ன பேஜ் என்ன டேட்டா மட்டும் ரெண்டர் ஆகிற மாதிரி ஒரு பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதி வச்சுருக்கேன். அதை நான் வந்து autoload.phpயில் லோட் பண்ணிட்டேன். அதனால் நான் ரெண்டர்ன்ற நான் எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ரெண்டருக்குள்ளே நான் என்ன பேஜ் நேம் நான் கொடுக்குறேனோ அதை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ரெண்டர் ஆகும். ஸோ ரெண்டருக்குள்ளே எம்டி டேட்டா ஒன்று பாஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்டகரி நீங்கள் பாஸ் பண்ணுறது வந்து வியூஸில் கேட்டகரின்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறது அங்கே வந்து ரெண்டர் ஆகும். ஸோ category.phpன்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஒன்று அதுன்றது செக் பண்ணுறதுக்காக வைக்கணும். இப்போ நான் ட்விட்டரில் வந்து அந்த லிங்க் ஒன்று கொடுக்குறேன். டிஸ்பிளே ஆகும். டெக்ஸ்ட் நான் பேர் வச்சுக்கிறேன். யூஆர்எல் கொடுக்குறேன். ஸோ பேஜ் ரீலோட் பண்ணும்போது எனக்கு அந்த யூஆர்எல் வருது. ஸோ டெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணும்போது எனக்கு கேட்டகரி கரெக்டாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ பேஜ் கரெக்டாக லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த பேஜில் நம்ம கோடு போட ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து ஃபார்ம் ஹரிசாண்டல்னு கொடுக்குறேன். இதுக்குள்ளே 2 ட்ராப் டவுன் போட போகிறேன். அதை வந்து ஃபார்ம் குரூப்புக்குள்ளே நான் வைக்கணும். ட்ராப் டவுன் போட போகிறேன். எம்டி வேல்யூஸ் வர மாதிரி நான் சொல்லியிருக்கேன். பண்ணுறதுக்காக சும்மா கைக்கு நான் ஒன்றுன்றதை கொடுக்குறேன். ஒரு ட்ராப் டவுன் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 20ன்றதை செக் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராப் டவுன் வருது. டேபிள் ஒன்று வச்சுக்கலாம். டேபிள் வந்து கண்ட்ரின்ற வச்சுக்கலாம். ஐடி வந்து கண்ட்ரின்னு வச்சுக்குவோம். கண்ட்ரின்னு வச்சுக்குவோம். ரெண்டாவது இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஜேஎஸ் போடுவோம் ஆட்டோ கம்ப்ளீட்டில் வர்றதுக்காக. ஸோ டியூஷன் அப்படின்ற ஒரு ஜேஎஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஆட்டோ கம்ப்ளீட்டில் ட்ராப் டவுன் வர்றதுக்காக. டியூஷன் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே அதுக்கான டாக்குமெண்டேஷன் சைட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். டியூஷன் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது டியூஷன் வந்து ஆட்டோ கம்ப்ளீட்டில் உங்களுக்கு ட்ராப் டவுன் வருதுன்னு டிஸ்பிளே ஆகுது. இது மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜேஎஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதோட ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ
ஸோ சூசனோட ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா சிடிஎன் ஜேஎஸ் பண்ணிங்கன்னா சிடிஎன் சைட் வரும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஜேக்வரி, உங்களுக்கு என்ன ஜேஎஸ் வேணும், என்ன சிஎஸ்எஸ் வேணும், அதை சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே கிடைக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு சூசன் ஜேக்வரின்னு தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இதில் இந்த சூசன் ஜேக்வரி மின்டாட் ஜேஎஸ் எனக்கு வேணும். ஸோ இதை காப்பி பண்ணி அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுக்கும்போது உங்களுக்கு அதோட கோடு உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சேவ் பண்ணி உங்கள் ஃபோல்டருக்குள்ளே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேஎஸ் இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்எஸ் தேர்ந்தீங்கன்னா அந்த சூசன் ஜேக்வரி சிஎஸ்எஸ் ஃபைலும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ சூசன் சிஎஸ்எஸ் ஆல்ரெடி இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா இப்போ உங்களுக்கு அந்த சிடிஎனில் உங்களுக்கு நீங்கள் தேடுற சிஎஸ்எஸ்ஓ ஜேஎஸ்ஓ அது கிடைக்கலன்னா நீங்கள் சூசன் எக்ஸாம்பிள் ஜேஎஸ் ஃபீல்டுன்னு தெரிஞ்சீங்கனாலே யாராவது எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அதில் சிஎஸ்எஸ் ஜேஎஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் தேடிக்கலாம். ஓகே, ஒரு ஜேஎஸ் ஃபீல்டு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிடிஎன் கொடுத்துருக்குறாங்க. சிஎஸ்எஸ் ஃபைலும் இருக்குது, ஜேஎஸ் ஃபைலும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி அந்த கோடிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜேக்வரிக்குள்ளே அந்த சூசன் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். சிஎஸ்எஸ்க்குள்ளே அந்த சிஎஸ்எஸ் சூசன் பூட்ஸ்ட்ராப் சிஎஸ்எஸ் 2 சிஎஸ்எஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ அதை வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணி அது ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ண போகிறேன். இந்த பேஜுக்கு மட்டும் அந்த சிஎஸ்எஸ் வரணுன்றதுக்காக நான் இந்த பேஜ்லேயே டேரெக்டாக அதை நான் பாஸ் பண்ண போகிறேன். அதோட யூஆர்எல் பேஸ் யூஆர்எல் கொடுத்துட்றேன். சிஎஸ்எஸ்ல சூசன்.css வந்து சூசன்.css கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கிடுவோம். ஸோ சூசன்-bootstrap.css இன்னொன்று சூசன்.css 2 ஃபைலும் இங்கே கீப் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம அந்த ஜேஎஸ் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேக்வரி பூட்ஸ்ட்ராப் வந்து நம்ம ஃபுட்டரில் நம்ம ஆல்ரெடி கொடுத்து லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜேக்வரிக்கு கீழேயே நம்ம அதை கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டுக்கிடுவோம். அந்த பேஜுக்கு மட்டும்தான் அந்த ஃபைல் லோட் ஆகணுன்றதுக்காக நான் செக்மெண்ட்டில் இருக்கிற யூஆர்எல்ல இருக்கிற செக்மெண்ட்டை கவுண்ட் எடுத்து அதில் செக்மெண்ட்டில் இருக்கிறது கண்ட்ரோலர் நேம். அந்த கண்ட்ரோலர் நேம் வந்து கேட்டகரியாக இருந்தால் மட்டும் இந்த ஃபைலை லோட் பண்ணுற மாதிரி நான் ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பேஜில் மட்டும்தான் அந்த ஃபைல் எனக்கு லோட் ஆகும், மற்ற பேஜில் அது வராது. அதுக்காக தான் இந்த கண்டிஷன் நீங்கள் கொடுப்பேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்கிரிப்டை லோட் பண்ணுறேன். சோர்ஸ் யூஆர்எல் செட்ஸில் ஜேஎஸில் Chosen.jQuery.min.js ஃபைல் நேம் கரெக்டாக செக் பண்ணிக்குவோம். Chosen.jQuery.min.js ஓகே, கரெக்ட் தான். இதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்கிரிப்டை லோட் பண்ணிடுவோம். எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நமக்கு சிங்கிள் செலக்ட் இருந்தால் போதும். இதில் மல்டி செலக்ட் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிங்கிள்னு இங்கே தான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். சிங்கிள் செலக்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து பேரம்ஸில் பாஸ் பண்ணால் சிங்கிள் இது மட்டும் ஒர்க் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால் பண்ணுறதுன்னு கிளாஸ் நேமை நம்ம அந்த ட்ராப் டவுனில் ஆட் பண்ணோம்னா இது ஆட் ஆயிரும். சிங்கிள் செலக்ட் இருந்தால் போதும். ஸோ அந்த சிங்கிள் செலக்டில் வந்து ட்ரூ பண்ணுறேன்.
ஸோ இந்த சிஎஸ்எஸ்ஸை நான் காப்பி பண்ணி இந்த ட்ராப் டவுன் கிளாஸில் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிறது நான் இங்கே பேஜை ரீலோட் பண்ணும்போது எனக்கு தெரியும். ஸோ இந்த பேஜை நான் வந்து ரீலோட் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த சிஎஸ்எஸ் ஜேஎஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இங்கே நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அது ஒர்க் ஆகுது. இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து சரி பண்ணுறேன். இந்த டிஃபுக்குள்ளே நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ரீலோட் பண்ணும்போது இது எனக்கு ஓகே, ஓரளவுக்கு சின்னதாக இருக்குது. கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஜேஎஸ் சிஎஸ்எஸ்லாம் லோட் ஆகிருக்கா இல்லைன்றது நம்ம வந்து இங்கே சோர்ஸில் போனீங்கன்னா இங்கே சைடில் உங்களுக்கு என்னென்ன ஜேஎஸ் ஃபைல்ஸ் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ்லாம் ஆட் ஆகிருக்குங்கிறது இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஜேஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜேஎஸ்எஸ் இங்கே ஆட் ஆகிருக்கு. சிஎஸ்எஸில் நம்ம போட்டிருந்த இந்த 3 சிஎஸ்எஸ்ஸும் ஆட் ஆகிருக்குது. ஸோ இந்த பேஜில் கரெக்டாக கால் ஆகுது. இது கால் ஆகிறதுனால தான் மேலே அந்த ஆட்டோ கம்ப்ளீட் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் இங்கே செக் பண்ணணும்னா என்னென்ன ஜேஎஸ் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ்லாம் ஆட் ஆகுதுன்றதை செக் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பிளுக்கு தான் இந்த டேட்டா இங்கே வர வச்சோம். இப்போ நம்ம வந்து அஜாக்ஸ் மூலமாக இந்த ட்ராப் டவுன் எப்படி லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேட்டாவை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ அஜாக்ஸ் போட போகிறேன். அஜாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து jQueryல டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் போட்டுக்குவோம். ஒரு பேஜ் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்டார்ட் ஆகணுன்றதுக்காக நம்ம டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷன் போடுறோம். டாக்குமெண்ட் டாட் ரெடி ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த டாப் டவுனில் உள்ள வேல்யூஸை நான் அஜாக்ஸ் மூலமாக கெட் பண்ண போகிறேன். ஸோ அதோட கிளாஸ் நேமை வச்சு நான் இங்கே எந்த டாப் டவுனில் அந்த கிளாஸ் நேம் இருக்கோ எல்லாத்துக்குமே அந்த டேட்டா போய் சேர்ந்துடும். ஸோ அதனால் நான் தனியாக ஒரு ஐடி ஒன்று செப்பரேட்டாக வச்சு அதுலேருந்து நான் அஜாக்ஸ் கால் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஐடி வந்து ஆல்ரெடி நம்ம கண்ட்ரின்னு வச்சுருக்கோம். கண்ட்ரின்ற இதில் இந்த கண்ட்ரின்ற ஐடியில் அந்த டேட்டாவை நான் பாஸ் பண்ணணும். ஸோ அதை நான் ரைட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக அஜாக்ஸ் போர்ட்டுக்குள்ளே போவோம். அஜாக்ஸ் URL போது நம்ம பேஸ் URL தான் அந்த URL கால் பண்ணுவோம். கேட்டகரின்னு ஒரு மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். வந்து என்ன மெத்தடில் கால் பண்ண போகிறேன்றது மெத்தட் வந்து நான் கெட் மெத்தடை இங்கே நான் போட்டுக்கிறேன். வந்து பிஃபோர் சென்ட் கால் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இதில் வரணுன்றது வந்து நான் பிஃபோர் சென்ட்டில் கொடுக்குறேன். கால் ஆகிறதுக்கு முன்னாடி கண்ட்ரிஸோட ட்ராப் டவுன் வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்து அஜாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஏதாவது அப்பெண்ட் ஆகிருந்துச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை வந்து நம்ம ப்ளீஸ் வெயிட்னு ஒரு டெக்ஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம். இப்போ அஜாக்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் வேல்யூஸ் ஓப்பன் பண்ணுவோம். திஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன டேட்டா வருதோ அதை நான் வந்து கன்சோலில் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூஸை கன்சோலில் வருதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணுறேன். கேட்டகரியில் கெட் கேட்டகரின்ற மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே கேட்டகரி கண்ட்ரோலரில் போய் கேட்டகரின்ற ஒரு மெத்தட் ஒன்று நான் கால் செக் பண்ணுறேன். இதில் நான் கேட்டகரி மாடலை கால் பண்ணணும், லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம கேட்டகரி மாடல்ன்ற ஒரு ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். CI மாடல் கேட்டகரி மாடல் டாட் PHPன்ற ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன்.
கேட்டகரி மாடலில் கெட் கேட்டகரின்னு ஒரு மெத்தட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது வந்து சர்க்கிள் கெட் மெத்தடுக்குள்ளே காணும். ஸோ கண்ட்ரி ஸ்டேட் மாடல் இந்த டேட்டாபேஸ் வந்து நான் ஆல்ரெடி டேட்டாபேஸில் வச்சுருக்கேன். இந்த எஸ்கியூஎல் ஃபைல் வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் தர்றேன். அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்ட்ரி ஸ்டேட் சிட்டி இது 3 டேட்டாபேஸை வந்து நான் ஆல்ரெடி இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். டேபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரி வந்து ஃபுல்லாக கெட் பண்ணுறதுக்காக அந்த கண்ட்ரி டேபிள் நேம் அந்த கெட் மெத்தடுக்குள்ளே நான் பாஸ் பண்ணுறேன். மாடலை லோட் பண்ணணும். கேட்டகிரி இந்த ஸ்கோர் மாடலை கேட்டகிரின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இந்த கேட்டகிரிக்குள்ளே கேட்டகிரின்ற மெத்தடை நான் கால் பண்ணி ரிசல்ட்டை இங்கே ஃபெச் பண்ணிக்கிறேன். ரிசல்ட்டு வந்தால் அரே ஒன்று டிஃபைன் பண்ணிக்கிறேன். அரேக்குள்ள வர்ற டேட்டாவை நம்ம ஒரு அரேக்குள்ளே செட் பண்ணணும். ரிசல்ட் வந்து எக்ஸ்பென்ஸில் லேபிள்ன்ற ஒரு அறையில் இப்படியோட நேம் வைக்கிறேன். வேல்யூவில் வந்து அதோட ஐடியா வைக்கிறேன். அந்த ஐடி தான் தேவை. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஐடின்னு இருக்குது. கண்ட்ரியோட நேம் கண்ட்ரியோட ஐடி இது ரெண்டையும் நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஜேசான்ற ஒரு அறைக்குள்ளே வாங்கி பண்ணுறேன். ஜேசானே நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். நான் டேரெக்டாக ஒர்க் பண்ணிக்கிறேன். டேட்டா வந்துச்சுன்னா அந்த ஜேசன் அரேக்குள்ளே இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இல்லைன்னா எம்டிஆர் அரே வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்காக நான் வந்து இங்கே காமனாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃபைனலாக இஃப் கண்டிஷனுக்கு வெளியே வந்து ஜேசன் என்கோடுன்ற மெத்தடுக்குள்ளே ஜேசன் வேரியபிளை பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் டேரெக்டாகவும் இதை கால் பண்ணலாம். நீங்கள் வந்து கேட்டகரி ஸ்லாஷ் கெட் கேட்டகரின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டேட்டாவில் என்ன ரிட்டர்ன் ஆகுதுங்கிறது நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜேசன் டேட்டா உங்களுக்கு வந்து இதில் வருது. ஓகே, இப்போ இதை வந்து அஜாக்ஸை எப்படி கெட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த பேஜை ரீலோட் பண்ணும்போது நம்ம அந்த அஜாக்ஸ் நம்ம கால் பண்ணணும். நம்ம டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷனில் தான் அந்த அஜாக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். கன்சோலில் ஏதோ எரர் அடிக்குது. இது இமேஜ் இல்லைன்ற மாதிரி தான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கு. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை, அதை நம்ம அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை வந்து நெட்வொர்க்குன்ற ஒரு மெனுக்குள்ளே போனீங்கன்னா கெட் கேட்டகரின்றது கால் ஆகிறது உங்களுக்கு தெரியும். கேட்டகரியில் கெட் கேட்டகரிங்கிறது வந்து நமக்கு கால் ஆகுது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன ஜேசான் வருதுங்கிறது நீங்கள் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அரேக்குள்ளே நம்ம வச்ச அந்த ஜேசன் வேல்யூஸ் இங்கே ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, கன்சோலில் நம்ம அந்த டேட்டா ரெஸ்பான்ஸ் வந்து போட்டதுனால நம்ம ரீலோட் பண்ணும்போது அந்த இது வருதுன்றது இங்கே கன்சோலில் செக் பண்ணி பார்க்கலாம். கன்சோலில் எதுவுமே வரலை, ஏன் வரலைங்கிறத செக் பண்ணுவோம். சொல்லியே வரலைங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். சக்ஸஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செக் பண்ணுவோம், அது வரல. ஐடி நேம் வந்து நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம். இப்படி தான். ஸோ
ஸோ கண்ட்ரி நேம் வந்து நான் கரெக்டான ஐடியில் செட் பண்ணலை. கண்ட்ரி அப்படின்ற நேம் வந்து நான் செட் பண்ணிவிட்டு பேஜை வந்து நான் ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணும்போது எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. ஆனால் இங்கே வந்து ப்ளீஸ் வெயிட்டுன்னு நான் ஒரு வேர்டு இங்கே டெக்ஸ்ட்டு இங்கே நான் வர மாதிரி செட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு செட் ஆகலை. ஏன்னா நம்ம டியூஷன் ஜேஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை ட்ரிகர் பண்ணிவிடணும். கண்ட்ரியில் ட்ரிகர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டியூஷன் அப்டேட்டட்னு இருக்கணும். இப்போ வந்து பேஜை ரீலோட் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் வெயிட்டுங்கிறது அங்கே வந்து செட் ஆகிருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட சக்ஸஸில் வந்து அந்த வர்ற டேட்டாவை வந்து நம்ம அங்கே அப்பன் பண்ணி வைக்கணும் இந்த ஆப்ஷன்ஸில். ஸோ அதை எப்படி அப்பன் பண்ணுறதுன்னா, வர்ற டேட்டாவை நம்ம வந்து jQuery.parse.json மூலமாக ரீட் பண்ணுறோம். ஜேசன் மூலமாக வர்ற ஜேசன் வேல்யூஸை வந்து ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு வேரியபிளில் வைக்கிறேன். அதை வந்து ஈச் ஃபங்க்ஷன் போட்டு வர டைனமிக் வேல்யூஸை வந்து நான் ஆப்ஷனில் செட் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டேக்கை வந்து ஒரு வேரியபிளில் செட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆப்ஷனோட அட்ரிபியூட்டில் வர ரெஸ்பான்ஸை நான் செட் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷனோட வேல்யூவை செட் பண்ணுறேன். அதோட டெக்ஸ்ட்டில் நான் லேபிள் வேல்யூவை செட் பண்ணுறேன். இப்போ வந்து பிரிண்ட்ற ட்ராப் டவுனில் வர்ற ஆப்ஷன்ஸை நான் அப்பன் பண்ணணும். ஸோ அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை நான் அப்பன் பண்ணிக்கிறேன். நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம செலக்ட் கண்ட்ரின்னு ஒரு இதை அப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் வெயிட்லேயே அப்புறம் அது நிற்கும். ஸோ செலக்ட் கண்ட்ரிங்கிறத நான் ஃபஸ்ட் நான் அப்பன் பண்ணிக்கிறேன். நான் ரிலோட் பண்ணி பார்க்குறேன். ரிலோட் பண்ணி பார்க்கும்போது இது எரர் அடிக்குது. அட்ரிபியூட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் எரர் அடிக்குது. இது வந்து டாலர் கொடுத்துருக்கணும். எனக்கு செலக்ட் கண்ட்ரின்றது வருது. கண்ட்ரி ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கோம். செலக்ட் கண்ட்ரி ரிலோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்பண்ட் ஆகிருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கண்ட்ரியோட லிஸ்டிங்கில் வந்திருக்கோம். ஸோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சர்ச் ஆகுது. இதை வந்து அஜெக்ஸில் ட்ராப் டவுன் செட் பண்ணுறது நம்ம எப்படின்றத பார்த்துட்டோம். இங்கே நெட்வொர்க்கில் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் வருதோ அதை நீங்கள் இது மூலமாக செக் பண்ணிக்கலாம். கன்சோலில் எதுவுமே இல்லை, ஏன்னா கன்சோலில் நான் எடுத்துட்டேன். வர ரெஸ்பான்ஸை இதில் எப்படி அஜாக்ஸில் அப்பன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த செலக்டடான கண்ட்ரி ஐடியை வச்சு நம்ம எப்படி ஸ்டேட் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நான் பக்கத்தில் இன்னொரு ட்ராப் டவுன் வேல்யூ இன்னொன்று வந்து ஆட் பண்ணுறேன். அதை வந்து நான் ஸ்டேட்டுன்னு வைக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேல்யூஸும் இல்லை, இப்போ எப்படியாக தான் இருக்குது. இது சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதுக்கு ரிலேட்டடான வேல்யூஸை நம்ம அந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து அப்பன் பண்ணணும். ஸோ இதோட ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனில் நான் இதை எழுத போகிறேன். டோரில் போய் இதோட ஐடியை நான் வந்து ஃபஸ்ட் நான் கண்ட்ரி ஐடின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். வேல்யூ நான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன்.
அதோட வேல்யூவை ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது வந்து டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்குது. நான் அதை கட் பண்ணி உள்ளே போடுறேன். அட்டெக்ஸ் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால அதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். மாற்றிக்கிறோம். இப்படி தான் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்டேட் தான் நம்ம இதில் மாற்றணும். ஸ்டேட்டு நான் ஐடி வச்சுக்கணும். அந்த ஸ்டேட்டு நான் இதில் கொடுக்குறேன். ஒரு ஐடி நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ மெத்தட் நான் போஸ்ட்னு வச்சுக்கிறேன். டேட்டா வந்து ஐடியை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஐடியோட வேல்யூவை கண்ட்ரி ஐடின்னு வச்சு நான் அனுப்ப போகிறேன். ஓகே, இது வந்து நான் எல்லாத்தையும் ஸ்டேட்டுக்கு மாற்றுறேன். ஒரு தடவையும் அந்த கண்ட்ரிஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்ம அதோட ஸ்டேட் வேல்யூ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா அது அடுத்தடுத்து அது அப்பண்ட் ஆகிட்டே போகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு வந்து இதோட எல்லா வேல்யூஸும் நான் இங்கே ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த டாட் ரிமூவ் போட்டு விட்றேன். இப்போ வந்து அது கண்ட்ரியை சேஞ்ச் பண்ணோன்னு உங்களுக்கு ஏதாவது ப்ரீவியஸாக ஸ்டேட் அப்பண்ட் ஆகிருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஸ்டேட்டோ அதில் வந்து நம்ம கண்ட்ரி ஐடியை பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வர்ற டேட்டாவை நம்ம ஸ்டேட்டில் அப்பன் பண்ணுறோம். இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போது கண்ட்ரோலில் போய் அந்த மெத்தட் நம்ம இதே மாதிரி தான் அது மாறப்போகுது. ஸோ அதை நான் அப்படி கட் பண்ணிக்கிறேன். வச்சுக்கிறேன். இது வந்து என்ன காலம் நேம்ங்கிறத நம்ம டேட்டா பேஸில் போய் செக் பண்ணி பார்த்து அதை நம்ம அங்கே போட்டுக்கலாம். ஸோ ஸ்டேட் நேம் கண்ட்ரி ஐடின்னு வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நேம்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஐடியில் இருக்குது. ஐடி வச்சுக்கிறேன். இது மாடலில் காப்பி பண்ணி போட்டு கேட்டகரி பதில் கெட் ஸ்டேட்னு வச்சுக்கிறேன். பதில் கெட் கிளியர்னு வச்சுக்கிறேன். ஸ்டேட்டு இதில் என்ன வேர் கண்டிஷனில் என்ன அரே வேல்யூஸோ அதை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இதோட அரேயில் இதோட ஐடியை மட்டும் நான் பாஸ் பண்ண போகிறேன். போஸ்ட்டில் ஐடி பாஸ் ஆகிறது இங்கே வந்து ஆகும். கண்ட்ரோலில் முடிஞ்சது. இப்போ உங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இங்கே பேஜ் ரீலோட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து உங்களுக்கு கண்ட்ரி வந்துருச்சு. நெட்ஒர்க்கில் போய் செக் பண்ணிக்கிடுவோம். கெட் கேட்டகரின்ற ஃபங்க்ஷன் மட்டும்தான் கால் ஆகிருக்கு. நம்ம ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனில் அடுத்து நம்ம இது ஸ்டேட்டுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். இந்தியா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது அஜாக்ஸ் கால் ஆகுது. அதுலேயும் அதுக்கு மேட்சான டேட்டா உங்களுக்கு வந்து இங்கே ரெஸ்பான்ஸில் வர்றது நீங்கள் பார்க்கலாம். அப்போது நம்ம வந்து செக் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான டேட்டா வந்து இங்கே அப்பண்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவதாக போட்ட அஜாக்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ கண்ட்ரி ரிலேட்டடான ஸ்டேட் இது நம்ம வந்து ஃபெச் பண்ணி இங்கே அப்பண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சிட்டி இப்போ வந்து அப்பண்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது நான் வந்து சிட்டின்ற ட்ராப் டவுன் இங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்னு போட்டதுக்கெல்லாம் சிட்டின்னு வச்சுக்கிறேன்.
கோடிங் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எடிட்டில் லைனில் ரீஇன்டென்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா கோடிங்லாம் ஓரளவுக்கு அலைன்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து ஸ்டேட்டுக்கு மேட்ச் ஆகிற சிட்டிஸ் நம்ம வந்து தனியாக எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோ ஃபங்க்ஷனையும் நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் ஸ்டேட் ஸ்டேட் சேஞ்ச் பண்ணும்போது வரணும். சிட்டியில் உள்ள டேட்டாஸ் தான் நமக்கு ரிமூவ் ஆகணும். ஸ்டேட்டோட ஐடி, ஒரு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு சிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக, கண்ட்ரி சேஞ்ச் ஆகும்போது நமக்கு சிட்டியில் உள்ள டேட்டாவும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகணும். ஸோ நான் சிட்டியும் சேர்த்து ரிமூவ் பண்ணுறேன். இங்கே ஸ்டேட்டில் கண்ட்ரியோட ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்து சிட்டியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது சிட்டியில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு புதுசாக உள்ள டேட்டா உங்களுக்கு ஆட் ஆகணும். அதுக்காக நான் இங்கே ஒரு ரிமூவ் போட்டிருக்கேன். இதில் வந்து கெட் சிட்டி போட்டிருக்கேன். இதில் வந்து ஸ்டேட்டோட ஐடி எடுக்கிறேன். சிட்டியோட போட்டுக்கிறேன். இப்போது கண்ட்ரோலில் போய் செட்டுன்ற காப்பி பண்ணி போட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து சிட்டி இந்த டேட்டா பேஸில் என்ன நேம் இருக்குன்றதை பார்த்துக்கணும். சிட்டின்ற டேபிளுக்குள்ளே சிட்டி ஸ்டேட் ஐடி தான் இருக்குது. ஸோ இந்த ஐடி வந்து ஐடினே இருக்கட்டும். மாடலில் அதுக்கு தனியாக நான் கொரி போட போகிறேன். ஸோ கெட் சிட்டின்னு போட்டுட்டு ஐடி போடுறேன். ஸ்டேட் ஐடி போட்டுறேன். ஸ்டேட் ஐடி போட்டுறேன். இது வந்து சிட்டின்ற டேபிள் நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், இது முடிஞ்சது. இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு பேஜை போய் நம்ம ரீலோட் பண்ணி பார்ப்போம். நெட்வொர்க்கில் ஃபஸ்ட் அஜாக்ஸ் கால் ஆகிருக்கு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்தியாவை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு ரிலேட்டடான ஸ்டேட்ஸ்லாம் வந்து செகண்ட் அஜாக்ஸ் கால் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு ரிலேட்டடான சிட்டிஸ்லாம் இங்கே வந்து சர்ச் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்னை செலக்ட் பண்ணுறேன். இப்போது அஜாக்ஸ் எப்படி கால் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அஜாக்ஸில் இன்னும் எப்படி செக்யூராக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.